ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்திருக்கிற புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா குரூப் 2 அண்ட் குரூப் 2A சர்வீசஸ். ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2300க்கு மேலே வேகன்சிஸ் இருக்குது. 2327 வேகன்சிஸ் வந்து இருக்குது, ரெண்டும் சேர்த்து. ஸோ இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு, அப்புறம் வந்து வேகன்சி டீட்டெயில்ஸ், அப்புறம் ஏஜ் லிமிட்டு, ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜூன் 20ஆம் தேதியிலேருந்து ஜூலை 19ஆம் தேதி வரைக்கும் இந்த வேகன்சிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கான எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 14/9. ஸோ அந்த டேட்டில் தான் வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க. இதுக்கு அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பார்த்தீங்கன்னா ஜூலை 24லேருந்து 26 வரைக்கும். உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 days வந்து டைம் கொடுத்துருக்காங்க ஜூலையில். அந்த டேட்டில் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ்க்கான எக்ஸாம் டேட் தான் வந்து 14/9 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மெயின் எக்ஸாமுக்கு வந்து டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. இதுக்கு மேலே வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க, டிஎன்பிஎஸ்சியில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இதில் வந்து வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குரூப் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து உங்களுக்கு 507 வேகன்சிஸ் இருக்குது. குரூப் 2A சர்வீசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவராலாக வந்து 1820 வேகன்சிஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து குரூப் 2 வந்து பார்க்கலாம். குரூப் 2வில் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 வேகன்சிஸ். டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 336 வேகன்சிஸ் வந்து இருக்குது. இது வந்து கமர்ஷியல் டேக்ஸில். ஸோ இது மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து வேகன்சிஸ் வந்து வேறு வேறையாக இருக்கும். ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரில் இருக்குது, ப்ரொபேஷனரி ஆஃபீஸரில் இருக்குது, சப் ரெஜிஸ்டர் கிரேடு 2, ஸ்பெஷல் அசிஸ்டன்ட், ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ஸில் உங்களுக்கு வந்து நிறைய வேகன்சிஸ் வந்து இருக்குது. அசிஸ்டன்ட், ஃபாரஸ்டர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2A சர்வீசஸில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ட் டு சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சீனியர் இன்ஸ்பெக்டர் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சபார்டினேட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் வந்து 497 வேகன்சிஸ் வந்து இருக்குது. அதுக்கடுத்து ஆடிட் இன்ஸ்பெக்டர் வந்து உங்களுக்கு இருக்குது. இதில் வந்து 4 வேகன்சிஸ். அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 297 வேகன்சிஸ். இது வந்து தமிழ்நாடு லோக்கல் ஃபண்ட் ஆடிட் சபார்டினேட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து 200க்கும் மேலே வேகன்சிஸ் இருக்குது. இதில் வந்து சீனியர் இன்ஸ்பெக்டரில் வந்து உங்களுக்கு நிறைய வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் இருக்குது. அதுக்கடுத்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் சபார்டினேட் சர்வீசஸில் உங்களுக்கு வந்து சூப்பர்வைசர் ஆர் ஜூனியர் சூப்பரண்டென்டென்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 12 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் உங்களுக்கு வந்து நிறைய வேகன்சிஸ் வந்து அசிஸ்டன்ட்டுக்கு. இது வந்து ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிசாஸ்டர் டிபார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து வேகன்சிஸ் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து வேகன்சிஸ் இருக்குது அசிஸ்டண்ட்டில். அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து தமிழ்நாடு மினிஸ்ட்ரல் சர்வீசஸில் இதில் வந்து அசிஸ்டன்ட் வேகன்சிஸ் இதில் வந்து 61 இருக்குது. ஸோ அதுக்கடுத்து மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீசஸில் 28 இருக்குது அசிஸ்டண்ட்டில். அதுக்கடுத்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 38 இருக்குது. ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 6 இருக்குது. அதுக்கடுத்து வந்து பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்ஷன் மெடிசன் இதில் வந்து 25 இருக்குது. ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 11 வேகன்சிஸ் இருக்குது. அதுக்கடுத்து வந்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 18 வேகன்சிஸ் இருக்குது. அதுக்கடுத்து வந்து ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோஸ்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 18 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து ஸ்கூல் எஜுகேஷன் இருக்கு இல்லைங்களா. ஸோ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 172 வேகன்சிஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி அசிஸ்டன்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி மோஸ்ட்லி வந்து அந்த தான் குவாலிஃபிகேஷனாக கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லோயர் டெஸ்க் கிளர்க் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 வேகன்சிஸ். ஸோ அதுக்கடுத்து வந்து டிஎன்பிஎஸ்சி அதுலேயுமே உங்களுக்கு வந்து வேகன்சிஸ் இருக்குது, 9 இருக்குது. இதில் வந்து அசிஸ்டண்ட்டில் இதெல்லாம் வந்து செக்ரட்டரியேட்டில் வர வேகன்சிஸ். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1820 வேகன்சிஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து அசிஸ்டண்ட்டுன்னு நிறையா வருது இல்லைங்களா. இந்த அசிஸ்டண்ட்டுன்னு வரதுல வந்து நிறைய இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து இதுக்கு மேக்ஸிமம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் நிறைய போஸ்டிங்க்கு ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலேவும்.
ஸோ அதுக்கடுத்து ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு இதுக்குமே தனியாக உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிஓ ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் குரூப் 2ல இருந்துச்சு இல்லைங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 42 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து டெப்யூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு இதுக்கு வந்து 32 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஏஜ் கன்செஷனும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து டிசபிலிட்டிக்கு, இது வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு, இது வந்து டெஸ்டிடியூட் விடோவுக்கு, ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஏஜ் கன்செஷன் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் அசிஸ்டன்ட், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த கோடு கொடுத்துருக்காங்களே போஸ்ட் கோடு, அந்த போஸ்ட் கோடை நீங்கள் வந்து இங்கே மேட்ச் பண்ணி நீங்கள் வந்து ஏஜ் லிமிட் வந்து செக் பண்ணிக்கலாம் இதில். ஸோ அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டன் இருக்குங்களா, ஸோ இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 52 வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க, இதுக்கு வந்து 37 வயசு தான் மேக்ஸிமம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்டருக்கு 37, அதுக்கடுத்து வந்து சப் ரெஜிஸ்டர் கிரேட் 2 இருக்குங்களா, இதுக்கு வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில போஸ்டிங் இந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏஜ் கன்செஷன் தேவைப்படுறவங்க இதை வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஓ ப்ரொபேஷனரி ஆஃபீஸ்க்கு வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து டெப்யூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஏ பிஎஸ்சி அல்லது பிகாம் ஸோ அந்த மாதிரி முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா candidates who hold a degree in both in commerce and law together with a diploma in taxation law அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக நீங்கள் அந்த டிகிரி அந்த மேஜரில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அது ஒரு தடவை ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருந்துருக்கணும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இல்லைனா காமர்ஸில் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து டிகிரி கேட்டிருக்காங்க சோஷியல் ஒர்க்கில். ஸோ மோஸ்ட்லி வந்து சோஷியல் ஒர்க்கு, அப்புறம் வந்து லேபல் வெல்ஃபேர், அப்புறம் வந்து இந்த மாதிரி எல்லாம் நிறைய டிகிரிஸ் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து உங்களுக்கு வந்து டிகிரிஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து சப் ரெஜிஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. ஸ்பெஷல் அசிஸ்டன்ட், ஸோ அசிஸ்டன்ட்ஸ்க்கு வந்து நிறைய பேர் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கில் இருந்துச்சு இல்லைங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருந்தா போதும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் வந்து கேட்டிருக்காங்க, டைப் ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் ரெண்டுமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இதுலேயும் வந்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி அப்படி இல்லைனா பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து ஜென்ரல் லாவில் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து செக்ஷன் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் 2201 இருக்கு இல்லைங்களா, இந்த போஸ்ட் கோடுக்கு வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு போஸ்ட் கோடுக்குமே ஒரு போஸ்ட்டுக்குமே வந்து தனித்தனியாக அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு தடவை நீங்கள் வந்து டீட்டெயில்டாக வாசிச்சுக்கோங்க. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிற போஸ்டிங்க்கு உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. போஸ்ட் கோடோட அவங்க வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் முடிச்சிருந்துருக்கணும், ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருக்கணும், பர்சனல் கிளர்க் இல்லைங்களா, இதுக்கு வந்து ஒரு டிகிரி முடிச்சிருந்துருக்கணும், டைப் ரைட்டிங் முடிச்சிருந்துருக்கணும், ஷார்ட் ஹேண்ட் கூட முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சவங்க இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு குரூப் 2 அண்ட் குரூப் 2A ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வைக்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் நீங்கள் வந்து ஜென்ரல் தமிழ் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ் உங்களுக்கு வந்து எது ஓகேவா இருக்கோ அது நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஜென்ரல் தமிழுக்கான உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து மெயின்ஸில் தான் வைக்கிறாங்க, ப்ரிலிம்ஸில் வந்து கிடையாது. ஸோ ப்ரிலிம்ஸில் நீங்கள் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் கூட நீங்கள் வந்து எழுதிக்கலாம். அது வந்து SSLC ஸ்டாண்டர்டில் தான் உங்களுக்கு வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸும் ஜென்ரல் ஆப்டிடியூடும் இருக்குது. ஸோ இது ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு 100 மார்க்கு, ஜென்ரல் தமிழ் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ஒரு 100 மார்க்குக்கு வைக்கிறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஹவர்ஸ் வைக்கிறாங்க. இது வந்து அப்ஜெக்டிவ் டைப்போ OMR ஷீட்டில் தான் உங்களுக்கு வந்து வைக்கிறாங்க. அதுக்கடுத்து மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2வில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1ல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, இது வந்து SSLC ஸ்டாண்டர்ட் தான், இது வந்து 3 ஹவர்ஸ் உங்களுக்கு வந்து வைக்கிறாங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து 40 மார்க்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 2 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு, இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 300, இதுக்கு வந்து 3 ஹவர்ஸு. இதுக்கு வந்து குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து 90 வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்னு போட்டிருக்காங்க. இது வந்து குரூப் 2க்கு. அதுக்கடுத்து குரூப் 2Aக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் பேப்பர் 1, இது வந்து SSLC ஸ்டாண்டர்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்குக்கு 3 மணி நேரம். இதுக்கு வந்து குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து 40, இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட், இது வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40,
கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து இந்த லாங்குவேஜில் ஜெனரல் தமிழ் அல்லது ஜெனரல் இங்கிலீஷ், ஸோ ரெண்டில் எது வேணால் இருக்கும் அப்படின்னா இது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 60 கொஸ்டின். ஸோ இது ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு வந்து 200 கொஸ்டின்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 300 மார்க்ஸ், உங்களுக்கு வந்து 3 மணி நேரம். இதுக்கு வந்து 90 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபைங் மார்க்கு. இது வந்து அப்ஜெக்டிவ் டைப், இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கு தனியாக, குரூப் 2A தனியாக, ரெண்டும் வேறு மாதிரி இருக்குது. இது ஒரு தடவை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து கோட்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த கோட்லாம் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸில் உங்களோட நேமு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்போ எடுத்தீங்க அப்படின்ற அந்த டேட்லாம் நீங்கள் வந்து போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கணும், பின்னாடி வந்து ஒயிட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ வந்து கலர்ஃபுல்லாக இருக்கலாம், பட் பின்னாடி இருக்க அந்த பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒயிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இதெல்லாம் வந்து உங்களோட சென்டர் கோடு. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கு. ஸோ அதுக்கடுத்து மெயின்ஸுக்கு வந்து தனியாக அவங்களே வந்து டிஸ்ட்ரிக்ட் கோட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து மெயின்ஸுக்கு அப்படின்னு சொல்லி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு அவங்களே கோட்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. டிஎன்பிசி வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டிஎன்பிசி வெப்சைட்டில் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கும் இல்லையா, அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி குரூப் 2 கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சொல்லி காமிக்கும். இதில் வந்து அப்ளை ஆன்லைன் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வந்து பண்ணல, ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து பண்ணணும். ஏன்னா ஃபோட்டோஸ் இல்லை சிக்னேச்சர் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் கரெக்ஷன் பண்ணது மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே எடுத்துப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் எல்லாமே நீங்கள் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் எல்லாம் ஒரு தடவை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.